ஹாய் ஹாமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? டேல் ஆஃப் பிஸ்னஸ் மேரேஜ். ஸோ இது ஒரு பிஎல் கண்டென்ட். நீங்கள் பிஎல் கண்டென்ட் பிடிக்கலாம் பார்க்காதீங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி 5th எபிசோட்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க. எப்படி இருக்கு? எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. உன்னோட அழகான ஃப்ளவர் என் வீட்டில் இருக்குடா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஃப்ளவரை வாங்கினேன். ஏன்னா ஃப்ளவர்ஸ் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்து பேசிகிட்டு இருக்கான் ஜாங்கோ. டே பார்த்துட்டு, ஜாங்கோ என்ன பேசுகிற நீ? எனிவேஸ் ஃப்ளவர்ஸ் நல்லாயிருக்கு, தேங்க்யூ. எனக்கு புரியல, பொக்கே கொடுத்தா யாராவது தேங்க்யூ சொல்லுவாங்களா என்ன? வேறு என்ன சொல்லுவாங்க? நான் வேறு ஏதோ சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நெக்கெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு நிற்கிறாரு. டே அதை பார்த்துட்டு, என்ன சொல்ல வர சொல்லு ஜாங்கோ. ஐ லவ் யூ டே. என்னது டே, நீ என் பொண்டாட்டிடா, பொண்டாட்டிக்கிட்ட தானே லவ் யூ சொன்னேன், அதுக்கே ஷாக் ஆகிற? அதுக்கு இல்லை, எனக்கு ஷையாக இருக்கு, போ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு மேலே போகிறாரு. இப்போது டேயோங் தான் மேலே வந்திருப்பார். மேலே வரும்போது ஜங்குக் தான் கூடயே வந்துட்டு, என்னாச்சு செல்லம், மேலே வந்துட்டா? இல்லை, ஜஸ்ட் பார்க்கலான்னு. இந்த மாதிரி நிறையா ரூம் இருக்கும் போல் உங்கள் வீட்டில்? இருக்கே. ஒரு வாட்டி நீ என் பார்ட்டி ரூம்குள்ளே வந்த ஞாபகம் இருக்கா? ஆமாம்ல. ஆமாம். வா, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் ஆல்ரெடி பார்த்துட்டேன்ல. திருப்பியும் பாருவா, யாரும் இப்போ இருக்க மாட்டாங்க. இப்போது நீ ஃபுல்லாக பார்க்கலாம் ரூமை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் ஃபுல்லாக காலியாக இருக்குது. அங்கே சேர்ஸ்லாம் இருந்துச்சு அப்போ நான் வரும்போது. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சு, அதான் பார்ட்டி கிட்டலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இப்போது தேங் தான் ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக பார்க்குறான். அம்மாடி, என்ன இவ்வளோ சரக்கு இருக்கு? ஆமாம், பார்ட்டினா சரக்கு வேணும்ல. ஆமாம், சரக்கு வேணும்தான். சரக்கு வேணும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க மேலேங்கிலையும் பார்க்குறாரு. இப்போது டேயாங், அவ்வளோதானா? இன்னும் இருக்கே. அப்போ காட்டுங்க. என்ன டப்புன்னு காட்டுன்ற? இல்லை, இந்த மாதிரி நிறைய ரூம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னீங்களே, அதை காட்டுங்கண்ணா. ஓ அதுவா, சரி வா மேலே போகலாம். மேலேயா? டெரஸ் மேலே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மேலே தான் போகிறாங்களே 2 பேர். இப்போது டேவும் பின்னாடியே வந்துட்டு, வேறு லெவலில் இருக்குது ஜாங்கோ. எப்படி இதெல்லாம் என் கண்ணில் ஏன் காட்டவே இல்லை? ஆமாம், வந்ததுலேருந்து நம்ம எங்கே சிரிச்சா பேசிகிட்டு இருக்கோம், சண்டை தானே போட்டுட்ருக்கோம். பாரு இதெல்லாம் சுற்றி இன்னும் நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. அப்படியா? பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் தான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. இப்போது டே தான், தெரிஞ்சிருந்தா இதில் வந்து குளிச்சிருப்பேன் காலையில். பாத்ரூமில் குளிச்சிட்டேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை செல்லம், நீ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளி விட்டுறாரு. இப்போது டே தான், எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. தண்ணி அவ்வளோ இருக்காதுடா, உன்னோட செஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஆமாம், எனக்கு ஒன்றும் அவ்வளோ நல்ல வேலை. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? என்ன சும்மா. சரி நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோட்லாம் கழட்டிட்டு அப்படியே குதிக்கிறாரு அவரும். 2 பேரும் இப்போது ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்காங்க. 2 பேரும் ஹைட்டும் ஆகி பார்த்துட்டு, என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, என் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்காள், அதான். சரி, எதுக்கு இப்போ க்ளோஸில் வந்துகிட்டே இருக்கீங்க நடந்து? இல்லை, வலிக்குது காலு, அதான் பேலன்ஸ் பண்ணிக்கலான்னு. உங்கள் பேலன்ஸில் அங்கே போய் பிடிச்சிக்கோங்க, இங்கே பிடிக்காதீங்க. ஓ அப்படி 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 சரி, கிட்ட வா. மாட்டேன், தள்ளி போங்க, கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இழுக்கிறாரு. இப்போது டேவும் ஜங்குக்கும் க்ளோஸில் இருக்காங்க. இப்போது டே பார்த்துட்டு, என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க இல்லை, என்ன பண்ண போகிறோம்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்போது நான் பண்ணிட்டா போங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வாட்டர் கடியில் போயிடுறாரு. இப்போது ஜங்குக்கும் கீழே வந்துட்டு 2 பேரும் தண்ணிக்குள்ளே தான் இருக்காங்களே. அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் தான் எழுத்து அப்படியே அந்த வாட்டருக்குள்ளே கிஸ் பண்ணுறாங்க. இப்போது 2 பேரும் வெளியே வந்துட்டு மூச்சு வாங்குறாங்க. ஜங்குக், ஆல்ரெடி என்னால் மூச்சு விட முடியல, இதில் கிஸ் வேறு பண்ணுறியா வாட்டருக்குள்ளே?
என்னடா இதான் வெளியே கொடுக்க மாட்டேன், அதான் வாட்டருக்குள்ளே வச்சு செஞ்சிட்டேன். இப்போ பாருங்க, இன்னொரு வாட்டி எனக்கு டெஸ்ட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இப்போது ஜங்குக்கும் திருப்பியும் அங்கேயே வந்து என்னடா ஓவரா பண்ணுற, எங்கே கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா, எனக்கு ஷையாக இருக்கு. என்ன சும்மா ஷையாக இருக்கு, நான் ஆல்ரெடி குளிச்சுட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே மேலே போகிறாரு. இப்போது ஜங்குக் ஒரே இழுதான், அப்படியே டே திருப்பியும் தொப்புன்னு வந்து தனியாக விழுறாரு. ஜங்கு பயந்துட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, சும்மா ஃபன் தானடா, என்னடா சும்மா சும்மா பயப்படுற, போங்க ஜங்கு, உங்களுக்கு இதே விளையாட்டாக போச்சு, சரி நான் கீழே போகிறேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போகிறாரு. ஜங்குக் அப்படியே போகிற டேவே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா டேவோட ட்ரெஸ் ஃபுல்லாக வெட்டாக இருக்காரு, அதை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்காரு. நல்லா இருக்கான் பாடி, ஒரு நாளாச்சும் போடலான்னு பார்த்தா விட மாட்றானே, எப்படி நடந்து போகிறான் பாரு, நல்லா சிலுக்கு மாதிரி. இப்போது டே தான் திரும்பி பார்த்துட்டு, என்னது சிலுக்கா, ஒன்று சொல்லு, எனக்கு கேட்டுச்சு, என்ன சொன்ன, ஒன்றும் இல்லை போடி. போடியா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஜக்கு தான் எடுத்து ஜங்குக்கோட மண்டையிலே டொக்குன்னு போடுறான். ஜங்குக்கு அப்படியே தண்ணியிலே விழுந்துடுறான். அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நெக்ஸ்ட் சீனில் டே இப்போது ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறான். அதை பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஐயோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கலான்னு போகிறான். அப்போது 2-3 இதுவெல்லாம் அழியுது அதுலேருந்து. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நம்ம துடைச்சா இன்னும் எதாவது ஆகிடும், எங்கேயாவது காய வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான், எங்கே காய வைக்கிறதுன்னு தெரியாமல். இப்போது ஒரு விண்டோ இருக்குது, அதுக்கு வெளியே வந்து அங்கே வச்சுட்டு ஏதாவது வெயிட்டான பொருள் அந்த ஃபோட்டோ மேலே வச்சுட்டு அந்த விண்டோவை மூடிடுறான். சரி இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் நல்லா வெட்டாகி வந்து நிற்கிறாரு. ஐயோ ஜங்குக், என்ன நீங்கள் இவ்வளோ சொட்ட வந்து நிற்கிறீங்க, வந்து புருஷனை வந்து துடைக்கணும்டா, எப்பாட்டும் விட்டு வந்தா வா வந்து தொட. இங்கே பாருங்க, நானும் துடைக்க மாட்டேன், உங்களுக்கு தான் கை கால் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் துடைச்சிக்கோங்க. கை ஓகே, காலை வச்சு எப்படா துடைக்க முடியும், ஏன் இதெல்லாம் நல்லா பேசுங்க, இந்தாங்க துண்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். ஜங்குக்கும் அதெல்லாம் துடைச்சிட்டு, சரி நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், ட்ரெஸ் மட்டும் எடுத்து வைக்கிறியா, எடுத்து வைக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிடறான். இப்போது ஜங்குக் தான் தொண்டோடு வந்து வெளியே நிற்கிறாரு. என்ன இப்படி வந்து நிற்கிறான், என்ன அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியுமா, என்னங்க, ஆமாம் என்ன செங்க, அது நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன் எடுத்து தர மாட்டேன் அப்படி தானே, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னையே எடுக்க சொல்கிறீங்க, நீ என் பொண்டாட்டிடா, உங்களுக்கு தான் சொல்ல முடியும், வேறு யார்கிட்ட சொல்ல முடியும். பாருங்கள் ஜங்குக், நான் அந்த வேர்டு யூஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேன், சும்மா சும்மா அதையும் சொல்கிறீங்க, ஏன் நான் சொல்லக்கூடாதா, பொண்டாட்டி நான் தானே சொல்லணும், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்போ யார் சொல்லுவா வந்து, இதெல்லாம் நல்லா பேசுங்க, இந்தாங்க உங்கள் ஜெட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மிளத்துக்கு அடிக்கிறான். இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு புருஷனுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு வர வர அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டே முன்னாடியே மாத்துறாரு. டே திரும்பிட்டு, ஐயோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரோ, சே என்ன இப்போ இப்போது நெக்ஸ்ட் சீனில் தான் டே வந்து கீழே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான், கத்தி கத்தி சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, எவனா இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு, என்ன பொண்டாட்டி இப்படி சிரிக்கிற, என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில் வராரு. டே அப்படியே அவர் கையில் இருக்க ரிமோட்டை அப்படியே ஜங்குக் ஃபேஸில் தள்ளி அவரை தள்ள வைக்கிறாரு. என்ன எதுக்காக இவ்வளோ கிட்ட வரீங்க, தள்ளி போங்க, நான் டிவி பார்க்குறேன். ஓ டிவியா, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ்அப்பில் வராரு. டே திருப்பி அதே மாதிரி தள்ளிட்டோம். நீங்கள் தூரமாக இருந்தே பார்க்கலாம், இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்குறோன்னு அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு அவசியம் இருக்கே பொண்டாட்டி. ஜங்கு தள்ளி போங்க, அம்மா இருக்காங்க. அம்மா தானே, அம்மா. ஜங்கு கம்முனிரு, சும்மா ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்காத. என்னடா என்னம்மா, என்ன ஜங்கு, இல்லை எனக்கு காஃபி வேணுமா, காஃபி எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இப்போது டே தான், ஜங்கு ஏன் அவங்கள சும்மா சும்மா வேலை வாங்குற, என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டிக்கு தான் வேலை செஞ்சால் பிடிக்காதே, எல்லாம் தான் என் பொண்டாட்டியே வேலை வாங்குவேன், பரவாயில்ல
எங்கள் அம்மா வேலை வாங்கினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன. ம் எனக்கு கஷ்டமாக இருக்குது உங்கள் அம்மா வேலை செய்கிறது பார்த்தா. நீ தானடா சொன்ன. சரி அதை பற்றி எதுக்கு விடு. சரி வரியா? எங்க? இல்லை எனக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது வரியான்னு கேட்டேன். பார்ட்டிக்கா? நீங்கள் தான் அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. செல்லம் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்ல, என் கூட போகலாம் சரியா? என் கூட மட்டும்தான் போகலாம், மற்றவங்க கூட தான் போகக்கூடாது. புரியுதா? புரியுதா? சரி வெளியே ஒருத்தர் நின்றுந்தானே, அவன் யார்? யார்? உன் ஃப்ரெண்டு தான். என்னது என் ஃப்ரெண்டா? ஆமாம் உன் ஃப்ரெண்ட் தானே? ஆமாம் நான் வர சொல்ல ஜங்கு, நிஜமா? சரி ஓகே புரியுது. ஏன்னா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்களா? அவன் ஸ்பீக்கரில் போட்டு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தான். நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தது தெரியாமல் அவனுங்க மட்டும் பேசிகிட்டு இருந்தானுங்க. ஓ ஜங்கு அது வந்து புரியுது. என்னென்ன பேசினாலும் கேட்டேன். ப்ரௌடாக இருக்குடா எனக்கு. நல்லா பேசியிருக்க அவனுங்கிட்ட. என்ன இதில் ப்ரௌடு? என் பொண்டாட்டி என் பேச்சை மீற மாட்டேன்ற ப்ரௌடு தான். சரி தள்ளி போங்க ஃபஸ்ட்டு. இப்போது ஜங்கு கூட அம்மா வந்து ஹே ஜங்குக்கு இந்த காஃபி. கரெக்டான டைமிங்கில் தான் வருவாங்க அம்மா. கேடுங்கம்மா. இப்போது ஜங்குக்கும் அந்த காஃபி குடிச்சிட்டு நல்லா இருக்கு. ஜங்கு ஜங்கு என்னடா? நான் இன்றைக்கி போட்ட காஃபி நல்லா இருந்ததா காலையில்? இன்றைக்கி போட்ட காஃபியா? நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி காஃபி நான் குடிச்சதே கிடையாதுடா. செம்மையாக இருந்துச்சு நீ போட்டது. அப்போ நான் போட்ட காஃபி ஜங்கு? ஆமாம் அது வந்து நீ வேறு லெவலுமா எப்போவுமே. உன்னோட காஃபிலாம் சொல்லவே முடியாது, அடிச்சிக்கவே முடியாது பார்த்துக்கோ. நல்லா சமாளிக்கிறடா டே. இப்போது டேவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்கு ரொம்ப ஓட்டாதீங்க, எனக்கு காஃபியே போட வராது அவ்வளோவா. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு கொடுத்தேன். அப்படியா? தெரிஞ்சுது அந்த காஃபிலே. ஏன் நல்லா இல்லையா? சேச்சா நல்லா இருந்துச்சு. இப்போது ஜங்குக்கு தான் நினச்சி பார்க்குறான் அந்த காஃபி குடிச்சிட்டு, ஐயோ என்னடா இது இவ்வளோ சர்க்கரை போட்டுறான், நல்லா வேலை. ஐயோ யார் போட்டாங்கன்னு தெரியலையே. கீழே போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டிருப்பான், அம்மா தயவு செஞ்சு நீ மட்டும் போடுமா, அவங்ககிட்ட கொடுத்துடாதம்மா இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்கில் போட்டிருப்பான். இப்போது ஜங்குக்கு அதை தான் நினச்சி பார்க்குறான். ஆமாம் டே இது நல்லா இருந்துச்சு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது ஜங்குக்கோட அம்மா சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. டே அதை பார்த்துட்டு எதுக்கு அப்படி சிரிக்கிறாங்க? ஜங்கு நீ ஏதோ சொன்னியா? நான் ஒன்றும் சொல்லட்டே, அது உன் காஃபி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சுடா. என்ன ஒன்று நல்லா இருந்தது? என்ன ஒன்றுனா நீ ஏதோ சொல்ல சொல்லு. சக்கரை நிறைய போட்டுடா. அப்படியா? சரி நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக போடுறேன் சரியா? நீ சரியாக போடு, ஆனால் இனிமேல் காப்பியே போடாதடா ப்ளீஸ்ரா. ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, நான் போடுறேன்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஏன் ஆசையாக இருக்கு? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆசை தான். புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுக்குறதுல உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. சொல்கிறா டேக்கு சிக்கலுக்கா பண்ணிவிட்டு அப்படியே டீ வந்து விழுந்துடுறாரு சோஃபாவில். ஜங்குக்கு அப்படியே மேலே ஓவராயிட்டு டீ அது என்ன எதுக்காக என் மேலே வந்து விழுந்திருக்கீங்க? அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கூட அம்மா தான் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. ஜங்குக்கு இது ஐயோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு எழுந்த உட்காந்துட்டு ஐயோ அம்மா இப்படி பண்ணுற, சாரி டே. இட்ஸ் ஓகே நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் மேலே வந்துடுறாரு. ஜங்குக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. இப்போது டே தான் மேலே வந்துட்டு அந்த விண்டோக்கு வெளியே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார்ல, அதை எடுத்து பார்க்குறாரு. நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பார்த்தா கரெக்டாக இருக்குது அந்த ஃபோட்டோ. கரெக்டாக இருக்குது, இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஃபோனில் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவையுமே ஒழிச்சு வச்சிடுறாரு. இப்போது அந்த ஃபோட்டோவை வந்து ஜெமினுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜெமினும் வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது.
ஜங்குக் தான் பரபரப்பாக எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். டே எழுந்து பார்த்துட்டு, ஆ ஜங்குக் என்னை எழுப்புறீங்களா? இல்லை டே, நீ வந்து ரெஸ்ட் எடு, நான் வந்து கிளம்புறேன். எங்க? எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வந்து சோல் வரைக்கும் போகிறேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து சொல்கிறீங்க? இல்லைடா, ஒரு சின்ன மீட்டிங். நான் வந்து ஒரு 2 days 3 daysக்குள்ளே வந்துடுவேன், ஓகேவா? நீ பத்திரமா இரு, அம்மாவை பார்த்துக்கோ, ஓகே? நான் மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீயும் அம்மாவும் பத்திரமா இருந்துக்கோங்க, ஓகேவா? நான் வேணால் 2 மேட்ஸ் வேணால் ரெடி பண்ணிடுறேன் உங்களுக்கு, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாத, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பரபரப்பாக போயிடுறாரு. போயிட்டு திருப்பியும் ஓடி வந்து டேவோட கன்னத்தில் வந்து, சரியா, பத்திரமா இரு பண்ணாட்டி, ஓகே, சரியா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது டீ தான் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணா இப்போ அவன்? இப்போ எதுக்கு சோலுக்கு போகிறான்? இப்போது ஜிமின் தான் கால் பண்ணி, ஹே டே, நான் எல்லாமே பார்த்தேன், உங்கள் அப்பா தான் அது கன்ஃபார்ம், உங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த பொண்ணு. என்னது ஃபர்ஸ்ட் லவ்வா? ஆமாம், அவங்க 2 பேரும் டீனேஜில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் அது. அது எப்படி ஜங்குக்கோட வீட்டில் இருந்ததுன்னு தெரியல. அதுதான் எனக்குமே தெரியல ஜெமீன், என்ன நடக்குதுன்னு. அதான் உங்ககிட்ட அனுப்புனேன். ஆனால் ஏதோ பெரிய இது மட்டும் நடந்திருக்கு, அது மட்டும் தெரியுது. தெரியலையே, இப்போது என்ன பண்ணுறது? இல்லை, இதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணணும், நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அந்த லேடி தான் யாருன்னு தெரியல. எங்கள் அம்மா இல்லது கன்ஃபார்மாக, அது தெரியும் எனக்கு ஜெமீன். புரியுது புரியுது டே, நான் வந்து பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன், ஓகேவா? நீ ஒன்றும் வரி பண்ணிக்காதா. உங்கள் அப்பா ஏதாவது உங்ககிட்ட பேசினாரா மேரேஜ்க்கு அப்புறம்? இல்லை, வீட்டுக்கு வந்தார், ஆனால் அவர் ஜங்குக்கிட்ட மட்டும்தான் பேசினார். ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டாங்க 2 பேருமே, என்னன்னு தெரியல எனக்கு. ஓ அப்படியா, சரி, நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம், ஓகேவா? நீ இதை ஜங்குக்கிட்ட எதுவும் காமிச்சிக்காத, ஓகே? இந்த ஃபோட்டோவும் ஃபோன்லேருந்து டெலிட் பண்ணிவிடு, நான் பார்த்துக்கிறேன், ஓகே? சரி ஜிமின், நீ பார்த்துட்டு என்னன்னு சொல்லு, ஏதாச்சும் வேணும்னா கேளு, நான் பார்த்துக்கிறேன். டேய், நான் பார்த்துக்கிறேன்டா, நீ அங்கே பத்திரமா இரு, அவ்வளோதான் எனக்கு வேணும். சரி ஜிமினா, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த சைட் ஜங்குக் பிஸ்னஸ் விஷயமாக வந்திருப்பார் சோலுக்கு. இப்போது அங்கே பெரிய மீட்டிங் நடக்குது, அதில் ஜங்குக் தான் பேசுகிறாரு. இப்போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருது, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்றதுக்காக தான் அங்கே போயிருப்பாரே. அதே 3 daysல டே தான் அந்த அப்பா கூட யார் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஜிமின் கிட்ட சொல்லி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களும் பெரிய பிஸ்னஸ்க்கு, அவங்களுக்கு இல்லாத இண்டஸ்ட்ரியே இல்லை, அவ்வளோ இருக்குது. டே இதெல்லாம் பார்த்துட்டு, இவங்க இவ்வளோ பிஸ்னஸ் வச்சுருக்காங்களா? அப்பாவே எப்படி இவங்களுக்கு தெரியும்? இது அப்பா கிட்டே கேட்டே ஆகணும், நான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாளுமே டே தான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பான் அதை பற்றி. அதுக்கு ஃபுல் ஹெல்ப்புமே ஜிமின் தான் இருந்திருப்பான் கூட. இப்போது ஜங்குக் தான் 3 days கழித்து வராரு சோல்லேருந்து. வந்துட்டு இப்போது டேவை தான் வந்து ஓடி வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணிக்கிறாரு. ஹே டே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடா. ஐயோ, இந்த 3 days எப்படி திரும்ப இருந்தது? என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்லேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காகவே இருந்துச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து நல்லா பேக்கப் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, ஜங்குக்கா எல்லா விஷயமும் நல்லா நடந்துச்சா? ஆமாம், எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்துருச்சு. ஜங்குக் பிஸ்னஸ் ஓகேவா? ஓகே ஓகே டே, இப்போது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கிட்டே. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இனிமேல் சைனிங் தான், அதுவும் இங்கே தான், நான் திருப்பி அங்கே போக வேண்டிய வேலையே இல்லை. சூப்பர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு, சரி ஜங்குக், உனக்காக ஸ்வீட்டில் செஞ்சுருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் எப்படா ஸ்வீட் சாப்பிடுவோம், எப்படா டேவை சாப்பிடுவோன்னு அப்படி பார்த்துட்ருக்காரு. டே அதை பார்த்துட்டு, என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஸ்வீட் நல்லா இருக்குல்ல? ஆமாம் நல்லா இருக்கு, அதுக்கே அப்படி பார்த்து பேசுகிறீங்க? இல்லை, சொன்னேன் ஸ்வீட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ் ஒன்று ஒன்றா கீழே போகுது. என்ன அப்படி பார்க்குறாரு? அத்தை வேற இருக்காங்க, இவர் வேற. என்ன ஜங்குக்? ஒன்றும் இல்லை. அம்மா என்னடா? அம்மா அந்த தண்ணிம்மா, இப்போ ஸ்வீட் சாப்பிட்டு தண்ணிலாம் குடிக்கக்கூடாது. இது என்னம்மா தண்ணி தாகடுது கொடுமா, ஸ்வீட் இன்னும் சாப்பிடவே இல்லைம்மா, அதுக்கு முன்னாடியே தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறாரு.
இப்போது ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு, உன் பேச்சு நடவடிக்கையே சரியில்லையே தம்பி, என்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது டே தான் டிவி பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு வழக்கம் போல் டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணிகிட்ருக்காரு. டே பார்த்துட்டு, என்னங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ தான் பிரச்சனை, வா பிரச்சனை பண்ணுவோமா? பிரச்சனைலாம் ஒன்றும் பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு. இப்போது ஜெமீன் தான் கரெக்டாக கால் பண்ணுறான் டேக்கு. டே அதை பார்த்துட்டு, இந்த நேரத்துக்காக கால் பண்ணணும். யார் கால் பண்ணுறா? ஜெமீன். ஜெமீனா? ஓ, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாம், நான் பேசிட்டு வரட்டுமா? பேசிட்டு அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு 2-3 ஸ்டெப்பு தள்ளி வந்துட்டு கால் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ வெளியே போகிறாரு. வெளியே போய் பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஜெமினா, எதுக்கு கால் பண்ண? ஏய் என்னடா கத்துற? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போது டே தான், என்னது இவ்வளோ நடந்திருக்கா? என்னடா சொல்கிற? சரி நான் பார்த்துக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக்கு தான் திரும்பிட்டு, என்னாச்சு? அது வந்து ஜங்குக் எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் வந்தேன். என்னாச்சு? ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்லை, ஒன்றும் இல்லை ஜங்குக், ஜஸ்ட் ரொம்ப நாளாக ஆச்சு பேசி, அதான். சரி போகலாமா? போகலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பை காய்ஸ், சரண்யா மீ, டாட்டா.